சமூக உயிரோட்டம் மாத இதழ் மற்றும் பிரஸ் 7 சேனலுக்காக சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் தேசிய துணைத் தலைவர் தெஹ்லான் பாகவி அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. வாருங்கள், கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பேரிடர் காலங்களில் முஸ்லிம் இயக்க சகோதரர்கள் உயிரை கொடுத்து சேவை செய்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு எதிரான பொது புத்தி மாறவே இல்லையே. முஸ்லிம் சமுதாயத்தின் மீது ஒரு தவறான பரப்புரைகள் அல்லது தவறான கண்ணோட்டங்கள், அது நீண்ட காலமாக திட்டமிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் பலத்தோடு அது பரவலாக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் ஏறத்தாழ ஒரு 90 வருடங்களை கடந்து அவர்கள் செய்த பரப்புரைகளும் அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட இயக்கங்களும் அவர்கள் இந்த சிந்தனையை பரவலாக்கிய விதங்களும் ஒரு மிகப்பெரியது. இவ்வளவு பெரிய முழு பலத்தோடு செய்யப்பட்ட அந்த பரப்புரைகள் அது இன்னைக்கு சமூகத்தில் எல்லா தளங்கள்லையும் அது பரவலாக இருக்கு. முஸ்லீம்களுடைய இந்த சேவைகள் மட்டுமே உடனடியாக அப்படியே தலைகீழாக மாற்றிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இதனால் பயனே இல்லை, இதனால் இது மாறிடவே செய்யாது என்று நாம் சொல்வதற்கு இல்லை. நாம் தொடர்ச்சியாக அந்த பணிகளை முன்னெடுத்துட்டு இருக்கணும். நாம் செய்கிற இந்த பணி, கஜா புயல்லையும் சுனாமியிலையும் பெருவெள்ளத்திலையும் நாம் செய்கிற இந்த பணி, நம் மீது ஏற்பட்டிருக்கிற இந்த பொது புத்தியை களைவது மட்டுமே அதனுடைய நோக்கம் அல்ல. சமூகத்திற்கு சேவை செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கிற போது மனித சமுதாயத்திற்கு அதை எப்படியெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை நாம் முன்னெடுக்கிறோம். அது நமது பொறுப்பு, நமது கடமை என்கிற அடிப்படையில் அந்த பணிகளை நாம் முன்னெடுக்கிறோம். அதில் ஒரு பயன் இது மாதிரியான இந்த நமக்கு எதிராக விதைக்கப்பட்டிருக்கிற இந்த கருத்துக்களை அது மாற்றுவதற்கு, அதை தகர்ப்பதற்கு இந்த பணிகள் ஒரு காரணமாக அமையும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அது ஒரே அடியாக ஒரே நாளில் அல்லது ஒரு நிகழ்வுகளில் மட்டுமே நடந்து விடாது. தொடர்ச்சியாக நாம் எடுக்கிற மனிதநேய பணிகள், சேவைகள், இவை எல்லாம் சேர்ந்து நிச்சயமாக அதை எதிர்கொண்டு முறியடிக்கும். அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது நம்மீது சுமத்தப்பட்டிருக்கிற பொறுப்பும் கடமையும். அது கொரோனாவுக்கு பலியானவர்களை அப்புறப்படுத்தி அடக்கம் செய்வதில் முஸ்லிம் இயக்கவாதிகள் மும்முரமாக ஈடுபட்டார்கள். ஆனால் வெட்டியான் போன்று வேலை செய்வதற்குதான் இவர்கள் லாய்க்கு என்ற விமர்சனத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? நாம எதுவுமே செய்யறதில்லை. இந்த மாதிரியான பணிகளில் நமக்கு அதில் ஆர்வமும் இருக்காது. சேவை பணிகளை நம்ம செய்தும் இருக்க மாட்டோம், செய்யவும் மாட்டோம். ஆனால் செயல்படக்கூடியவர்களை நோக்கி விமர்சனங்களை சர்வசாதாரணமாக முன்வைக்கிற போக்கு என்பது எல்லா தளங்கள்லையும் எல்லாரையும் நோக்கி அது அதிகரிச்சுட்டே இருக்குது. இது மிக மிக மோசமான ஒரு போக்காக நான் பார்க்குறேன். இது வெறும் குறிப்பிட்ட ஒரு அமைப்பை நோக்கி இல்லை, எல்லாரையும் நோக்கி எல்லாவற்றையும் விமர்சிப்பது என்கிற போக்கு. எதை எங்கு விமர்சிப்பது, எந்த இடத்துல எந்த விவாதங்களை முன்னெடுப்பது என்கிற ஒரு பொதுவான எந்த ஒரு மனநிலையும் இல்லாமல் இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பது ஒரு ஆபத்தான போக்காக நான் பார்க்குறேன். அதில் ஒன்று தான் இந்த கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனவர்களுடைய உடலை அடக்கம் செய்வது. பொதுவாகவே சாதாரண காலங்களில் எல்லா இயக்கங்களும் போய் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய பிணங்களை அடக்குகிற பணியை எல்லாரும் செய்கிறதில்லை. தேவைப்பட்டால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக யாரும் அடக்க முன்வராத அனாதை பணங்களை சில இயக்கங்களோ சில பொது நபர்களோ அடக்குவார்கள். ஆனால் இந்த பெருந்தொற்று காலம் இருக்கிற இந்த பெண்டமிக் என்கிற இந்த கொரோனாவுடைய காலகட்டம், இது ஒரு பெருவெள்ளத்தை போல, சுனாமியை போல, கஜா புயலை போல இது ஒரு பேரிடர். சாதாரண காலத்தில் நம்ம செய்யாத இந்த பணிகளை எல்லாம் பேரிடர் காலத்தில் நம்ம களமிறங்கி நம்ம செய்திருக்கிறோம். சுனாமியில் பிணங்களை சுமந்தோம், நிவாரண பணிகளை மேற்கொண்டோம். அதுக்காண்டி காலம் ஃபுல்லாக அதையே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருப்போம். அந்த காலத்தில் அதை மட்டும் தான் செய்ய முடியும், வேறு வேலைகள் நம்ம செய்ய முடியாது. அதை மாதிரி தான் இந்த கொரோனாவுடைய காலகட்டத்தில் நாம் எடுத்துக்கொண்ட இந்த பணி என்பது, அந்த பிணங்களை நாம் தொட்டால் அல்லது அதை நாம் அடக்கம் செய்தால் நம்மையும் கொரோனா தொற்றிவிடும் என்று சொல்லி பிணங்களை தூக்கி எரிந்து கொண்டிருந்த காலகட்டம், அதை உதாசீனப்படுத்திய காலகட்டம். ஒரு மருத்துவருடைய உடலையே தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. இதை மாதிரியான காலகட்டத்தில் இந்த பிணங்களை அடக்குகிற பணிகளை
எஸ்டிபிஐ கட்சி உட்பட சில இயக்கங்கள் முன்னெடுத்ததற்கு பிறகு சமூகத்திற்கு ஒரு தன்னம்பிக்கையை, தைரியத்தை, கொரோனா அந்த பிணங்களை அடக்கம் செய்வதனால் நமக்கு எந்த ஆபத்தும் வராது என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு இது காரணமாக அமைந்தது. அதுக்கு பிறகு பல பிணங்களை அவருடைய குடும்பத்தார்களும் அவர்களை சார்ந்த அமைப்புகளும் அடக்கக்கூடிய தைரியத்தை உருவாக்கியது இந்த பணி. எனவே ஒரு பயத்தில், அச்சத்தில் இருந்த ஒரு சமூகத்திற்கு தன்னம்பிக்கையை அளிக்கிற ஒரு பணி தான் இந்த பணியை தவிர, இதை ஒரு சின்ன ஒரு வார்த்தையில் வெட்டியான் வேலை அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல கொண்டு வந்து அடக்குவது என்பது ஒரு சரியான புரிதலும் ஒரு சரியான ஒரு பார்வையும் இல்லாதவர்களால் முன்வைக்கப்படுகிற ஒரு விமர்சனமாகத்தான் இதை நான் பார்க்குறேன். நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த சமூகத்தை பற்றிய பொது வெளியில் ஏராளமான பாராட்டுகள், ஏராளமான வாழ்த்துக்கள், யாரும் செய்ய துணியாத பணியை செய்யக்கூடியவர்கள் இந்த இஸ்லாமிய தோழர்கள் என்கிற ஒரு பெரிய ஒரு பார்வையை இந்த பணிகள் என்ன செய்திருக்கிறது, உருவாக்கி இருக்கிறது. எனவே இந்த குற்றச்சாட்டுகளில் ஒரு போதிய உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு கருத்து. நமது சேவைகளை அவர்கள் வாக்குகளாக அறுவடை செய்து கொள்கிறார்களே. அதாவது இதை செய்ததுனால தான் வாக்குகள் அவங்க அறுவடை செய்கிறாங்கங்கிறது இல்லை. அது வாக்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை நம்ம செய்ததுனால நமக்கு வாக்கு கிடைச்சிருங்கிறது இல்லை. இது வாக்குகளுக்காக பேரிடர் காலத்தில் நாம் செய்கிற பணிகள். அது மனித நேயத்திற்காக செய்கிற பணிகள், மனித தன்மையோடு நாம் ஆற்றுகிற பணிகள். இதற்கு இறைவனிடத்தில் நமக்கு கூலி கிடைக்கும். இதுக்கும் வாக்குக்கும் வாக்கை மட்டுமே நோக்கமாக கொண்டு செய்யல. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சென்னை பெருவெள்ளத்தில் ஏராளமான பணிகளை முன்னெடுத்தோம். எஸ்டிபிஐ கட்சியினுடைய தோழர்கள், தொண்டர்கள் எல்லாரும் நிறைய பாராட்டு கிடைச்சிது, எல்லாம் நிறைய நம்ம பணி செய்தோம். அதற்கு பிறகு சென்னையில் நம்ம நின்ன தேர்தலில் நமக்கு வாக்குகள் கிடைக்கல. அதனால இந்த பணியை நிப்பாட்டிடுவோமா? வெறும் வாக்குக்காக வேண்டிதான் இது மாதிரியான மனிதநேய பணிகளை முன்னெடுப்பதாக இருந்தால் வாக்கு கிடைக்கலன்னா இந்த பணியை நிப்பாட்டிடுவோம். ஆனால் நம்முடைய நோக்கம் அதுவும் இல்லை. வாக்கு கிடைக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இது ஒரு மனித நேயத்தோடு யாருமே செய்ய துணியாத காலகட்டத்தில் தன்னம்பிக்கை, தைரியத்தை உருவாக்குகிற விதத்தில் நாம் ஆற்றுகிற பணிகள். அதற்கு உரிய கூலி கிடைக்க வேண்டிய இடத்துல நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதுதான் சரியாக இருக்க முடியும். இப்போது இருக்கும் இஸ்லாமிய அமைப்புகள் சேவைகளை தொடர்ந்து கொண்டு அரசியல் என்று வரும்போது எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று முஸ்லிம் லீக் கூறுகிறதே. ஒரு அரசியல் தேர்தல் காலத்தில் அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று சமூகத்தில் பல தளங்களில் இருந்து இந்த குரல்கள் வருகிற போது நாங்கள் யாரோடையும் இணைஞ்சு செயல்பட மாட்டோம். அப்படி அதிகாரத்தை பெறணும், எல்லாரும் வலிமையாக இருக்கணும்னு சொன்னால் எங்களில் எல்லாரும் சேர்ந்துக்கிடுங்க என்று பேசுவது ஒரு பெரிய புரிதலோடு உள்ள குரலாக நான் அதை பார்க்கல. ஒரு அரசியல் புரிதல் இருப்பதாக அந்த குரலில் எனக்கு தெரியலை. ஒரு தேசிய அளவிலான ஒரு அரசியல் கட்சியினுடைய தேவையை உணர்ந்து எல்லா தலைவர்களோடும் நாம் உரையாடி இருக்கோம். வாங்க சேர்ந்து செய்வோம். அகில இந்திய அளவில் நமக்குன்னு ஒரு அரசியல் கட்சி தேவை. உவைசி உட்பட, முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் உட்பட, அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாரும் நாடு முழுவதும் பயணித்து நூற்றுக்கணக்கான தலைவர்களை சந்தித்து அழைப்பு கொடுத்து அவர்களோடு கலந்து உறவாடி சமூகத்திற்கான அனைத்து சமூகத்திற்குமாக சேர்ந்து செயல்படுகிற ஒரு அரசியல் கட்சியினுடைய தேவையை முன்வைத்து இணைந்து பயணிப்போம் என்கிற ஒரு குரலோடு உருவாக்கப்பட்டதான் எஸ்டிபி கட்சி. தொன்மையான முஸ்லிம் லீக் கட்சி இருக்கும்போது புதிதாக ஒரு கட்சி நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை அவங்க இப்போ எஸ்டிபிஐ கட்சி என்ன போக்கோடு, எந்த சிந்தனையோடு, என்ன மாதிரி செயல்பட வேண்டும் என்கிற வியூகத்தோடு எஸ்டிபிஐ கட்சி எதை முன்வைக்குதோ அதை மாதிரி செயல்படுவதற்கு அவர்கள் தயாராக இருந்தால் எஸ்டிபிஐ கட்சிங்கிற ஒரு கட்சிக்கான தேவையே இல்லை. அவங்க தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் மட்டும் போதும் கட்சி என்று இருக்கிற போது அகில இந்திய அளவிலான ஒரு கட்சியினுடைய தேவை அங்கே உருவாகிறது. இப்போ அகில இந்திய அளவில் டெல்லியில் என்ன அரசியல் கட்சி என்ன அரசியல் செய்தார்கள், பீகாரில் என்ன அரசியல் செய்தார்கள், மகாராஷ்டிராவில் என்ன அரசியல் செய்தாங்க. அப்போது ஒரு அகில இந்திய அளவிலான ஒரு அரசியலினுடைய தேவை, அரசியல் அதிகாரத்தை நாம் பெற வேண்டிய அவசியமும் தேவை ஏற்படுகிற போது ஒரு வெற்றிடம் அங்கே இருக்குது. அந்த வெற்றிடத்தை நிரப்புகிற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது தான் எஸ்டிபிஐ கட்சி.
அப்படி உருவான எஸ்டிபிஐ கட்சி, அதற்காக வேண்டி எந்த சக இஸ்லாமிய அரசியல் கட்சிக்கும் எஸ்டிபிஐ கட்சி எப்போதும் தடையாக இருந்ததில்லை, ஒருபோதும் தடையாக இருக்காது. தடையாகன்னா இணைந்து பணியாற்றுவதற்கு தடையாக எஸ்டிபிஐ கட்சி எப்போ இருக்காது. ஆனால் மாற்று கூட்டணியில் எதிரெதிராக பயணிக்க தயாராக இருக்கீங்க, அப்படிதானே? அதாவது இணைந்து பணியாற்றுகிற வாய்ப்புகள் கிடைத்தால் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதுக்கான வாய்ப்புகள் இப்போ உதாரணத்திற்கு போன நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது ஜமாத்துல் உலமா சபையிலிருந்து எங்களை அணுகினார்கள். 3 அரசியல் கட்சிகளும் சேர்ந்து நிற்க வேண்டும், சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எஸ்டிபிஐ கட்சி அதற்கு தயார்னு சொன்னோம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு நாங்கள் தடையாக ஒருபோதும் இருந்ததில்லை. ஜமாத்துல்மானுடைய நிர்வாகிகள்கிட்ட கேளுங்க, நாங்கள் சொன்ன வார்த்தை தான். எஸ்டிபிஐ கட்சி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க நாங்கள் தயார். அதற்கு பிறகு அவர்கள் மற்ற கட்சிகள்கிட்ட போய் பேசுகிறாங்க, ஒத்துழைப்பு அவங்களுக்கு கிடைக்கல. ஜமாத்துல் உலமாக்கு எஸ்டிபிஐ கட்சி முழு ஒத்துழைப்பு கொடுத்தது நாங்கள் சொல்கிறோம். எஸ்டிபிஐ கட்சி முழு ஒத்துழைப்பை கொடுத்தோம், நிபந்தனையற்ற ஒத்துழைப்பை கொடுத்தோம். நீங்கள் முயற்சி எடுங்க, உங்களுடைய முயற்சிக்கு எஸ்டிபிஐ கட்சி முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். ஆனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதை வெளியே சொல்கிறதில்ல. யார் ஒத்துழைப்பு கொடுத்தா, யார் ஒத்துழைப்பு கொடுக்கல, யார் இதை புறக்கணிச்சா, யார் இந்த ஒற்றுமை முயற்சிக்கு தடையாக இருக்கிறாங்கிறத வெளியே சொல்கிறதில்ல. வெளியே சொல்லாததுனால ஒத்துழைப்பு கொடுத்த எஸ்டிபிஐ கட்சி ஏதோ ஒற்றுமைக்கு தடையாக இருக்கிற கட்சியை மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும், ஒத்துழைப்பு கொடுக்காமல் ஜமாத்துல் உலமா சபையை புறக்கணித்த கட்சிகள் ஏதோ சமூக ஒற்றுமையில் அவர்கள் தான் முக்கியமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அது உருவாக்குகிறது. இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம், நம்ம தேவையில்லாமல் இதையே விமர்சனம் பண்ணியிருப்போம். சமூகத்தில் உள் பிரச்சனைகளை இது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும், தேவையில்லாத கருத்து முரண்களையும் ஒரு பகைமைகளையும் இது உருவாக்கிடக்கூடாது என்பதனால இதை நாங்கள் வெளியே பேச வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படுறதில்லை, நாங்கள் பேசுறதில்லை. இப்போ அந்த முயற்சி எடுத்துகிட்டு கடைசியில் இல்லை முயற்சி நடக்கலை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிடுவாங்க கடைசியில். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை நம்ம எடுப்போம். எடுக்கிற போது என்னாகும், ஆகா இவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள், எதிர்கூட்டணிக்கு போயிட்டாங்க என்கிற விமர்சனங்கள் எஸ்டிபிஐ கட்சியின் மீது முன்வைக்கப்பட்டது போன நாடாளுமன்ற தேர்தலில். இதற்கு முன்பு போன உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு முந்தைய உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஜமாத்துல் உலமா சபையில், அதாவது முஸ்லீம் லீக் உட்பட திமுக கூட்டணியிலிருந்து பல அரசியல் கட்சிகளும் கலட்டி விடப்பட்டது. அவர்களுக்கு உரிய இடங்கள் கொடுக்காம முஸ்லீம் லீக் உட்பட எல்லாம் வெளியே தள்ளிட்டாங்க. வெளியே என்ன செய்யறதுன்னா, அப்போ அனைத்து இஸ்லாமிய அரசியல் கட்சிகளுடைய கூட்டமைப்பு அப்துல் ரஹ்மான் அசரத், மரியாதைக்குரிய ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர் அப்துல் ரஹ்மான் அசரத் தலைமையில் கூட்டம் போட்டு எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன செய்வோம், ஒருங்கிணைந்து நாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு பகுதிகளை பிரித்து நாம் போட்டியிடுவோம் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் என்கிற முடிவை அன்றைக்கு அப்துல் ரஹ்மான் அசரத் அவர்களுடைய தலைமையில் அந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்ட போது அதை முழுமையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்துணையாக இருந்தது எஸ்டிபிஐ கட்சி. அதில் அந்த கூட்டத்தில் இருந்து முடிவெடுக்கும் போது இருந்த முஸ்லீம் கட்சிகளே அந்த தீர்மானத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. கடைசி வரைக்கும் ஜமாத்துல் உலமா தலைவர் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் அந்த எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து கடைசி வரைக்கும் கூட நின்றது. அதற்காக அந்த எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு கடைசி வரைக்கும் நின்னது யாருன்னா எஸ்டிபிஐ கட்சி. கடைசியில் எஸ்டிபிஐ கட்சி தனித்து விடப்பட்டது. மிக குறிப்பாக ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர்கள் தலைமையில் நடைபெற்ற 2 முயற்சிகளை இங்கே நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். ஒன்று போன நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு முன்பு நடைபெற்ற, இப்போ நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் முழுமையாக நடக்கலை, அதற்கு முன்பு நடைபெற்ற மாநகராட்சி உள்ளாட்சி மன்ற தேர்தல். இந்த 2 தேர்தலையும் ஜமாத்துல் உலமா தலைவர் தலைமையில் எடுக்கப்பட்ட அந்த முயற்சிகளுக்கு எஸ்டிபிஐ கட்சி முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்குது. இந்த 2 முயற்சியிலையும் யார் ஒத்துழைப்பு கொடுக்கலையோ அவர்கள் சமூகத்திற்கு முன்னால் அவர்கள் விமர்சிக்கப்படவில்லை, அவர்கள் அடையாளம் காட்டப்படவில்லை, அவர்கள் ஒற்றுமைக்கு தடையானவர்களாக பார்க்கப்படவில்லை. எனவே ஒற்றுமை என்று வருகிற போது எஸ்டிபிஐ கட்சி ஒருபோதும் அதுக்கு தடையாக இருக்காது. அதுக்கு முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். தேர்தல் களத்தில் கூட விட்டு கொடுப்பதற்கும் இணைந்து பணியாற்றுவதற்கும் எஸ்டிபிஐ கட்சி தயாராக தான் இருக்குது. அந்த செய்திகளை வெளியே சொல்கிறதில்லை. ரகசியமாக ஆதரவுகளை கேட்பதற்கு, ரகசியமாக ஒத்துழைப்பை கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்களே தவிர எஸ்டிபிஐ கட்சியோடு இணைந்து பணியாற்றுவதற்கு
அவர்கள் தயாரில்லாமல் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த முரண்பாடுகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. உங்களோட கட்சியின் இருப்பை தக்க வைப்பதற்காக எதிர்முகாமுக்கு கூட செல்கிறீர்கள். அதற்காக சமூகம் பாதிக்கப்படுகிறதே. இது நீ அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்லையா? இப்போ நான் சொல்றது எஸ்டிபிஐ கட்சி இத மாதிரியான ஒருங்கிணைவிற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு எங்கேயாவது தடையாக இருந்தால்தான் நீங்க இந்த கேள்வியை எங்கள்கிட்ட கேட்கணும். நீங்க ஏன் இப்படி ஒரு எடுக்கப்பட்ட முயற்சிக்கு நீங்க ஏன் ஒத்துழைப்பு கொடுக்கல, நீங்க ஏன் ஒருங்கிணைஞ்சு போகல என்கிற கேள்வி எங்கள் மீது எழுப்பப்பட்டால் அதுக்கு நாங்க பதில் சொல்லலாம். எங்க மேல அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாத. எஸ்டிபிஐ கட்சி எந்த இடத்தில் ஒற்றுமை முயற்சிக்கு தடையாக இருந்தது? ஒற்றுமையாக நாங்க முஸ்லீம் லீக்கோட சேர்ந்து செயல்பட மாட்டோம் அல்லது மனித கட்சியோட சேர்ந்து செயல்பட மாட்டோம் அப்படின்னு எஸ்டிபிஐ கட்சி ஒரு முடிவே எடுக்கலையே. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் எங்களுடைய பல நிகழ்வுகளில் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்களை அழைத்து மேடையேற்றி அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும் அல்லது இன்ன பிற எந்த அமைப்புகளையும் தீண்டத்தகாத அமைப்புன்னு அவர்களை எங்களுடைய கூட்டங்களில் மேடையேற்றாமல் அவர்களை ஒதுக்கி வைக்கிற போக்கை எஸ்டிபிஐ கட்சி என்றைக்கும் செய்ததில்லை. அதான் சேவையை நீங்க பாருங்க, அரசியலை நாங்க பார்க்கிறோம் என்கிறார்களே. இதுக்கு பதில் சொன்னா அந்த பதில் ஒரு நளினமான பதிலாக இருக்காது. ஒரு அரசியல் கட்சியை பார்த்து நாங்கள் அரசியல் பண்ணிக்கிறோம், நீங்கள் சேவை பண்ணிக்கிடுங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கேள்வி யாரை பார்த்து கேட்கணும்? ஒரு அரசியல் கட்சியை பார்த்து. எஸ்டிபிஐ கட்சி ஒரு அரசியல் கட்சி. தமிழகத்தில் வீரியமாக லட்சக்கணக்கான தொண்டர்களோடு ஒவ்வொரு குக்கிராமங்கள்லையும் அரசியல் ரீதியாக மக்களை அணி திரட்டி ஒரு கட்டமைப்போடு செயல்பட்டு கொண்டு இருக்கிற கட்சி, ஒரு அகில இந்திய கட்சி. எஸ்டிபிஐ பார்த்து நீங்கள் சேவை பண்ணிக்கிடுங்க, அரசியலை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறதா இருந்தால் எஸ்டிபிஐ கட்சியை மாதிரி கட்டமைப்பு அதை விட அதிகமாக உங்கள்கிட்ட இருந்திருக்கணும். எஸ்டிபிஐ கட்சியை விட வீரியமாக நீங்கள் செயல்பட்டுருக்கணும். எஸ்டிபிஐ கட்சியை விட அதிகமான மாநிலங்களில் நீங்கள் செயல்பட்டுருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் எஸ்டிபிஐ கட்சியை பார்த்து நீங்கள் சேவையை பண்ணுங்க, நாங்கள் அரசியலை பண்ணுறோன்னு சொன்னால் அந்த கேள்வியில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குங்களா? ஒரு அரசியல் கட்சியை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? அரசியல் கட்சியை தொடங்குறது எதுக்கு? அரசியல் கட்சியை தொடங்குறதுக்கு அரசியல் பண்ணுறதுக்கும் தேர்தலில் நிற்கிறதுக்கும் அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெறதுக்கும் தானே அரசியல் கட்சி. அதை பார்த்து வாங்க நானும் அரசியல் கட்சி நீங்களும் அரசியல் கட்சி, ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிப்போம், ரெண்டு பேரும் கூட்டாக பயணிப்போம், ரெண்டு பேரும் சேர்ந்து பேரம் பேசுவோம், ரெண்டு பேரும் சேர்ந்து பிரதிநிதித்துவத்தை பெறுவோம் அப்படின்னு சொன்னால் அதில் நல்லெண்ணம் இருக்குது, அதில் ஒரு அறிவுபூர்வமான கருத்து இருக்குது. இல்லை நானும் அரசியல் கட்சி நீங்களும் அரசியல் கட்சி, ஒரு அரசியல் கட்சியை பார்த்து நீங்கள் சேவையை பண்ணுங்க, நான் அரசியலை பண்ணுறேங்கிற அந்த கேள்வியில் ஏதாவது ஒரு அறிவுபூர்வம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். தமிழகத்தில் 6% இருக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கு இத்தனை அரசியல் கட்சிகள் தேவையா? அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ மனிதநேய ஜனநாயக கட்சி தேவையா தேவையில்லையாங்கிறது அவங்க தான் பதில் சொல்லணும். மனிதநேய மக்கள் கட்சி தேவையா தேவையில்லையாங்கிறது அவங்க தான் பதில் சொல்லணும். எஸ்டிபிஐ கட்சி தேவையா தேவையில்லையான்னா நான் பதில் சொல்லுவேன். எஸ்டிபிஐ கட்சி முதல்ல துவங்கும் போது முஸ்லீம் லீக் மட்டும் இருந்தது முதலில். அதுக்கு பிறகு 2008 மே மாதத்திலிருந்து முடிவெடுத்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் எழுச்சி அகில இந்திய அளவில் நமக்கு தேவை. இந்த சச்சார் கமிஷனுடைய அறிக்கையெல்லாம் வந்ததற்கு பிறகு முஸ்லீம் சமூகத்தினுடைய இந்த நிலைகளை எல்லாம் வாதித்து இதுக்கு மாற்றி என்ன செய்வது என்கிற விவாதங்களை நாடு முழுவதும் நடத்தி 2008 மே மாதத்திலிருந்து துவங்கி தேசிய அரசியல் மாநாடு அப்படின்னு ஒன்று கோழிக்கோடில் 2009 பிப்ரவரி மாதம் நம்ம பண்ணுறோம். பிப்ரவரி 14, 15, 16 நாட்களில் பண்ணுறோம். அப்போ அந்த மாநாட்டில் நாங்கள் இப்படி ஒரு தேசிய அளவிலான ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தான் அந்த மாநாடு நடைபெறுகிறது என்கிற அடிப்படையில் நாடு முழுவதும் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் நம்ம சந்தித்து பேசுகிறோம். அப்போ எஸ்டிபிஐ கட்சி என்கிற ஒரு அரசியல் கட்சி துவங்க போகிறது. அந்த மே மாதம் 16, 17 அந்த நாட்களில் இந்த தேசிய அரசியல் மாநாடு நடக்குது. அதே மாதம் 7ஆம் தேதி இங்கே தமிழ்நாட்டில் மனிதநேய மக்கள் கட்சி துவக்கப்படுது.
ஆனால் எஸ்டிபிஐ கட்சி துவங்குவதற்கான அந்த பணிகள் வந்து துவங்கியது அதற்கு முந்தைய வருடம் 2008 மே மாதத்திலிருந்து இந்த அரசியல் மாநாட்டுக்கான பணிகள் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து இது சம்மந்தமாக நாங்கள் வந்து பேசுகிறோம். அகில இந்திய அளவில் எல்லா தலைவர்களையும் சந்தித்து பேசுகிறோம். பேசி மாநாடு முடிஞ்சோன்னா அந்த மாநாட்டில் டிக்ளேர் பண்ணுறோம், நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறத டிக்ளேர் பண்ணிவிட்டு அப்புறம் ஜூன் 21 பார்ட்டியினுடைய நேமும் எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கட்சி துவங்குவது என்கிற பணிகளை நாங்கள் முன்னெடுத்த போது இருந்த கட்சி வந்து முஸ்லீம் லீக் மட்டும்தான். ஆனால் இப்போ இங்கே நமக்குள்ள பிரச்சனை என்னென்னா, ஒருங்கிணைஞ்சு செயல்படுறோமா இல்லையாங்கிறது தான் இங்கே உள்ள பிரச்சனை. அரசியல் ரீதியாக நம்ம ஒருங்கிணைறதுல என்ன பிரச்சனைங்கிறது தான் சமூகத்தினுடைய கேள்வி. அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம். நாம் தயாராக இருக்கிறோம், எஸ்டிபிஐ கட்சி தயாராக இருக்குது, நாங்கள் தடையாக இல்லைன்னு நம்ம சொல்லும்போது எஸ்டிபிஐ கட்சி ஏன் துவங்குகிறது என்கிற கேள்வி வந்து வராது. எஸ்டிபிஐ கட்சி அகில இந்திய கட்சி. நாங்கள் வெறும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி கம்மியாக இருக்குங்கிறதுக்காண்டி எஸ்டிபிஐ கட்சி துவங்கலை. டெல்லியில் முஸ்லீம்களுக்கான கட்சியே இல்லை என்கிற அடிப்படையில், பீகாரில் இல்லையே என்கிற அடிப்படையில், குஜராத்தில் இல்லையே என்கிற அடிப்படையில் எஸ்டிபிஐ கட்சி துவங்கும்போது ஒய்சி வந்து வெறும் ஆந்திராவில், அதுலேயும் குறிப்பாக ஹைதராபாத்தில் மட்டும்தான் ஒய்சி கட்சி. ஹைதராபாத்தை தாண்டி எங்கேயுமே ஒய்சி கட்சி கிடையாது. எஸ்டிபி கட்சி துவங்கியதற்கு பிறகு அவங்க வந்து அதை அகில இந்திய அளவில் வந்து அவங்க டெவலப் பண்ணது வந்து அதற்கு பிறகு. இந்தியாவில் ஜனநாயக அமைப்புகளை பாஜக மாற்றிக்கொண்டு வருகிறது. இதை ஆக்கப்பூர்வமாக எதிர்கொள்ளும் வழிமுறை என்ன? பாரதிய ஜனதா வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ஒரு சர்வாதிகார சித்தாந்தத்தை நோக்கி வந்து நாட்டை கொண்டு போயிட்டுருக்கு. ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய எல்லா அமைப்புகளும், அது ஊடகமாக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், அல்லது நாடாளுமன்றத்தினுடைய சிஸ்டமாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இன்றைக்கி நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் எந்த சர்வாதிகார சக்திகளும் வந்து நீண்ட நாள் தங்களுடைய சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்தினதாக உலகத்தில் எந்த வரலாறும் இல்லை. நீங்கள் என்னன்னா வெறும் அவங்க இதோட நிப்பாட்டிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க. அடுத்த இராணுவம் தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அதை நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஜனநாயக மாண்புகளுக்கு, மனித தன்மைகளுக்கு எதிரான சக்திகள், அநியாயக்கார சக்திகள், அந்த அநியாயக்கார சக்திகள் வந்து ரொம்ப நீண்ட காலத்திற்கு எங்கேயுமே வந்து தலைவிரித்து அவங்க வந்து நின்னதாக எங்கேயுமே எந்த வரலாறும் கிடையாது. எனவே அவங்க அசத்தியத்தில் இருக்கிறாங்க, அநியாயத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப காலத்துக்கு ஆட்டம் போட முடியாது. இவங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் விட மக்கள் சக்தி, இறைவனுடைய சக்தி, இதெல்லாம் வந்து மிகப்பெரியது. அதனால் இறைவன் வந்து நமக்கு துணை நிற்பான். நிச்சயமாக மக்களை வந்து இதற்கு எதிராக மக்கள் களமாடுவாங்க. இப்போ யோகி ஆதித்யநாத் நம்ம பார்க்குறோம், மிகப்பெரிய சர்வாதிகாரியாக, மோடியை விட பெரிய ஒரு சர்வாதிகாரியாக தன்னை நிலைநிறுத்துறாங்க. யூபியில் வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஆட்சியை தான் அங்கே நடத்திட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி மக்கள் ஒரு இஷ்யூவில் இன்றைக்கி அவருக்கு எதிராக இன்றைக்கி வந்து மக்கள் களத்தில் நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள், நாளைக்கு ஒட்டுமொத்த சமூக மக்களும் அதுக்கு எதிராக நம்ம வந்து களமாடலாம். இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் மக்கள் வந்து துன்பப்படும் போது, துயரப்படும் போது, எதிர்த்து போராடணுங்கிற மனநிலை வந்து உருவாகும் போது நிச்சயமாக மாற்றம் உருவாகும். அது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, மக்களை அணி திரட்டுவதும் அரசியல் படுத்துவதும் இதில் முக்கியம். பாபர் மசூதி வழக்கில் 28 ஆண்டுகளாக நீதியை எதிர்பார்த்த முஸ்லிம்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறதே. நிச்சயமாக இதில் மாற்றுக்கருத்தே இல்லை. முஸ்லீம்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. காரணம் வந்து ஒரு சித்தாந்தம், இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் என்கிற சித்தாந்தம் எல்லா துறையும் நாசப்படுத்தி வச்சுருக்கு. இதை நாம் உணரணும். இந்த சமூகம் வந்து என்னன்னு விமர்சிச்சுட்டே இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இது எப்படி அவன் சாதித்தான், அது ஒரு நீண்ட கால செயல் திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் சாதித்தார்கள். நம்மள்ட்ட என்ன செயல் திட்டம் இருக்குது? செயல் திட்டம் இருக்கிறவர்களாக நாம் எப்படி அங்கீகரிச்சிருக்கோம்? இதை பற்றி இப்போ என்ன நடக்குங்கிறத பற்றி ஏறத்தாழ 30-35 வருட காலமாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கு முன்னாடி அது மனிதநீதி பாதசாலையாக இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி பேரே இல்லாமல் இருக்கும்போதில் இருந்து இதை நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இதுதான் நடக்க போகுது, 100 வருட காலம் அவனுக்கு ஆகும்போது அவன் என்னென்ன பண்ண போகிறான், சமூகம் வந்து என்ன ஆதரவு கொடுத்தீங்க, சமூகம் வந்து என்ன ஆதரவு கொடுத்தது, சமூகத்திலிருந்து என்ன சப்போர்ட் கிடைச்சது, சமூகம் வந்து அன்னைக்கு விமர்சிக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு விமர்சிச்சுக்கிட்டே இருக்குதே. எல்லாரும் இதை பற்றி பேசணும். இது வந்து எஸ்டிபிஐ கட்சிக்கான செயல் திட்டம் இல்லை, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கான செயல் திட்டம் இல்லை, இது சமூகத்திற்கான செயல் திட்டம். எல்லாரும் இதை நோக்கி தகுந்த செயல் திட்டத்தோடு எல்லா ஜனநாயக சக்திகளையும் ஒன்றிணைத்து நிச்சயமாக திட்டமிட்டு செயல்படும் என்றால் இந்த பாசிச சக்திகளை இறைவனுடைய உதவியினால் நிச்சயமாக முறியடிக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் பயணிக்கணும். அது இல்லாமல் 28 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒன்றும் நடக்கலை, இனிமேல் ஒன்றுமே நடக்காது, அப்போ எல்லாரும் வீட்டில் போய் இருந்துட்டா ஏதாவது நடக்குமா? ஒன்றும் நடக்காது. நாம் களத்தில் இறங்கி பணியாற்றுவதற்கு, தியாகம் செய்வதற்கு, அர்ப்பணிப்பதற்கு, களமாடுவதற்கு
நாம் தயாராகணும், நமது சமூகத்தை தயார்படுத்தணும். யாரெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். பிஎஃப்ஐ அதற்கு முன்பு மனிதநீதி பாசறையாக செயல்படும்போது தேர்தல் அரசியலுக்கு எதிரான பார்வையை இயக்க சகோதரர்களுக்கு கொடுத்துவிட்டு இப்போது வாக்கு அரசியலுக்கு இழுத்து கொண்டு வருகிறீர்களே, நியாயமா? ஆனா ஒருபோதும் அப்படி இருக்கல. அது ஒரு அமைப்பினுடைய கொள்கையாக, சித்தாந்தமாக அது ஒருபோதும் இருக்கல. அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுக்கு முன்னாடியே கேரளாவில் செயல்பட ஆரம்பித்த போது இதே சித்தாந்தம் அங்கே பேசப்பட்டிருக்கணும். நீங்கள் அங்கே விசாரிச்சு பாருங்க, யாருமே அங்கே பேசுனதில்லை. தமிழ்நாட்டினுடைய காலகட்டங்களில் கர்நாடகாவில் உருவான போது அங்கே யாருமே இதை பற்றி பேசலை. இங்கு இருந்த இந்த அமைப்பில் இருந்த சில தலைவர்கள் அதை பேசினார்கள். அவர்களுடைய பழைய சித்தாந்தத்தை இந்த அமைப்பில் இருந்துட்டு அவங்க பேசினாங்க. இது இந்த அமைப்பினுடைய சித்தாந்தமாக அது எப்போதும் இருந்ததில்லை. இந்த அமைப்பில் இருந்த சில தலைவர்கள் அவர்களுடைய சித்தாந்தத்தை இந்த அமைப்பில் அவர்கள் பேசினார்கள். அது ஒரு கட்டத்திற்கு பிறகு அது இந்த அமைப்பினுடைய தேசிய தலைவர்களால் அவர்களுடைய கவனங்களுக்கு போன போது அதில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது சரி செய்யப்பட்டது. எனவே இந்த அமைப்பு ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை துவக்கத்தில் அதை வடிவமைத்து வச்சுட்டு அதற்கு எதிராக ஒரு தேர்தல் அரசியலுக்கு ஒருபோதும் வரல. ஏன்னா இந்த கேள்வி பரவலாக பலரிடத்திலும் இருக்கிற கேள்வி என்கிற காரணத்தினால இதை நான் சொல்கிறேன். இது சில தலைவர்களுடைய சொந்த கருத்தாக இது சொல்லப்பட்டது. அது சரி செய்ய சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அது சரி செய்யப்பட்டது. பிஎஃப்ஐயின் கீழ் எஸ்டிபிஐ என்ற அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டும் என்று முன்பே திட்டமிடப்பட்டதா? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பு துவங்குகிற போது ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கணுங்கிற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதல்ல. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சச்சார் கமிஷனுடைய அறிக்கையெல்லாம் வந்ததற்கு பிறகு நாடு முழுவதும் வாழ்கிற முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள், அவருடைய பொருளாதார சமூக ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு தேசிய அளவிலான ஒரு அரசியல் கட்சியினுடைய தேவையை அந்த அமைப்பினுடைய நிர்வாகம் உணர்ந்து அதை பற்றி விவாதங்களை உருவாக்கி பொதுவான ஒரு அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாடு முழுவதும் உள்ள தலைவர்களை எல்லாம் சந்தித்து வாங்க ஒன்று சேர்ந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குவோம் என்கிற அழைப்பு கொடுத்து எல்லாரையும் ஒன்று கூட்டி லட்சக்கணக்கான மக்களை கேரளாவில் காலிக்கேட்டில் ஒன்று திரட்டி அங்கே உருவாக்கப்பட்டது தான் எஸ்டிபிஐ கட்சி. இது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு கிளையோ அல்லது ஒரு பகுதியோ அல்ல. உருவாக்குவதற்கு விதையாக இருந்தது, துணையாக இருந்தது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. இது இப்போ தனித்துவமான நிர்வாக அமைப்போடு தனித்த அலுவலகங்கள், நிர்வாக அமைப்புகள், நிதி ஆதாரங்கள் என்று தனியாக செயல்படுகிற ஒரு அரசியல் கட்சி தான் எஸ்டிபிஐ கட்சி. ஒற்றை தொகுதி கலாச்சாரத்தை முன்பு எல்லோரும் விமர்சித்திருக்கிறீர்கள். இப்போது நீங்களும் அந்த நிலைக்கு தானே வந்திருக்கிறீர்கள். எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான அரசியல் கட்சிகளோட இணைந்து கூட்டணியில் இடம்பெறுவது என்பது முதலாவது நிகழ்வு. போன பாராளுமன்ற தேர்தலில் அமமுகவோடு போட்டியிட்டது எஸ்டிபிஐ கட்சி. அதான் முதல் நிகழ்வு, முக்கிய அரசியல் கட்சியோட கூட்டணி சேர்வது. அதில் என்னென்னா ஒரு தொகுதியை தான் வாங்கினோம். 2 தொகுதியை வாங்கினா இங்கே இப்போ இருக்கிற தேர்தல் சூழ்நிலைகள் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. பெரும் பொருளாதாரத்தை தமிழ்நாடு அரசியல் என்பது மிக மிக மோசமான ஒரு கலாச்சாரம் மொத்த இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஒரு தொகுதியில் நம்ம நிற்க வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை செலவு பண்ணி ஆகணும். எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு தொகுதி போதும் என்று முடிவெடுத்து போன நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி களமாடியது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதியை வாங்குவது என்பது அங்கே இருக்கிற பிரச்சனை. கூட்டணி நம்ம எந்த கூட்டணி கட்சியில் சேர்றோமோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்மளுடைய நிதி ஆதார பிரச்சனை, இது எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு வெறும் சீட்டினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறத வச்சு மட்டும் போட்டியிட முடியாது. இப்போ நம்ம தனிச்சு போட்டிடுறா இருந்தால் எத்தனை இடத்துலையும் போட்டிடலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு நம்ம வாங்கினா போதுங்கிற அடிப்படையில் போட்டிடுறது. கூட்டணிகளில் சேரும்போது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாம் செலவு செய்யணும், களமாடணும். எனவே எல்லாவற்றையும் அந்த கூட்டணி கட்சியினுடைய சீட்டு பிரச்சனை, நம்மளுடைய நிதி பிரச்சனை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு அந்த நேரத்தில் கட்சியினுடைய மாநில நிர்வாகம் அதை முடிவெடுக்கும். 100 தொகுதிகளில் தனித்து போட்டியிடப் போவதாக நீங்கள் கூறியதன் பொருள் என்ன? அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஆசை இருக்குது,
ஒரு ஒரு இது இருக்குது, ஒரு இலக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் கட்சிகள் நாங்கள் ஆட்சி அமைப்போம், நாங்கள் முதலமைச்சராவோம், காமராஜருடைய ஆட்சியை கொண்டு வருவோம், எம்ஜிஆருடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்றெல்லாம் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு முழக்கத்தை முன்வைப்பார்கள். எல்லாருக்கும் ஒரு ஆசை, நாம் சார்ந்திருக்கிற இந்த அரசியல் கட்சி ஒரு வலிமையான கட்சியாக மாறணும், தமிழகம் தழுவிய கட்சியாக மாறணும், பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆட்சியும் அதற்கான முயற்சிகளை ஒரு அரசியல் கட்சியும் செய்துக்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ பலமாக இருக்கிறோமோ, எவ்வளோ வாக்கு வங்கி நம்மகிட்ட இருக்குதோ, எவ்வளோ கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்குதோ, அதை வச்சு தான் களத்தில், அரசியல் களத்தில் நிற்க முடியும். அது மாதிரி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி வந்து இப்போ கூட்டணி, தேர்தல் உடன்பாடு, தொகுதி உடன்பாடெல்லாம் தேர்தலுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் பேச முடியும். இப்போ தமிழ்நாட்டினுடைய மாநில கமிட்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், எல்லா தொகுதி அமைப்புகளையும் பலப்படுத்துவது, கட்சியில் உறுப்பினர்கள் அதிகமாக சேர்ப்பது, குறிப்பாக ஒரு 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அடையாளம் கண்டு அதில் வந்து கட்டமைப்புகளை பலப்படுத்துவது, அந்த 100 தொகுதிகளில் 100 தொகுதியிலும் போட்டியிட வேண்டியது வந்தாலும் அதுக்கு தயாராக இருக்கணும், அதில் ஏதாவது குறிப்பிட்ட சில தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதில் களத்தில் நிற்க வேண்டியது வந்தாலும் அதுக்கும் தயாராக இருக்கணும். தன்னை பலப்படுத்துவதற்கு தயாராக எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில நிர்வாகம் அதற்குன்னு ஒரு ஒர்க்கிங் பிளான்லாம் போட்டு போன சட்டமன்ற தேர்தலில் 32 இடங்களில் எஸ்டிபிஐ கட்சி போட்டிகிட்ருக்கு. அது எப்போ அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் திமுகவோட பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் வந்து அந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு தடை ஏற்பட்ட போது உடனடியாக தேர்தலில் நம்ம போட்டியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து வருது. களத்தில் நிற்கணுங்கிற நிலையில் உடனே முடிவெடுத்து 32 இடத்துல போட்டிட்டோம். முன் ஏற்பாடுகளெல்லாம் மிக மிக குறைவு. அப்போ உடனே முடிவெடுத்தே எஸ்டிபிஐ கட்சியால் 32 இடத்துல போட்டியிட முடிந்தது என்று சொன்னால், இப்போ ஒரு 8 மாத காலம் இடைவெளி இருக்கிறது என்கிற காரணத்தினால எஸ்டிபிஐ கட்சி நினைத்தால் அப்போ போட்டியிடணும், அதுதான் சரி என்று அப்போ மாநில நிர்வாகம் முடிவெடுத்தால் 100 இடத்துல போட்டியிடுறதுக்கும் எஸ்டிபிஐ கட்சி தயாராக இருக்கும், 150 தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கும் எஸ்டிபிஐ கட்சியில் கட்டமைப்பு அந்த தொகுதிகளில் இருக்குது. ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியும் எதிர்காலமும் என்பது எவ்வளோ கட்டமைப்பு, அதுக்கு எவ்வளோ வாக்கு வங்கி, இதெல்லாம் வந்து அதுக்கு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு, அதனுடைய எதிர்கால திட்டங்களுக்கு நிச்சயமாக அது வந்து பயன்படும். அதனால் எஸ்டிபிஐ கட்சி அந்த 100 தொகுதி நம்ம சொன்னது வந்து 100 தொகுதிக்குள்ள போட்டியிடக்கூடிய அந்த தைரியமும் அதற்கு தயார் நிலையிலையும் எஸ்டிபிஐ கட்சி இருக்குதுன்னு அர்த்தம். அது இறைவன் எப்படி நாடி இருக்கிறான்னு தெரியல, மாநில நிர்வாகம் அதுக்கு என்ன முடிவு எடுக்குதுங்கிறது அது அப்புறம் நம்ம பார்ப்போம். உங்களுக்கும் ஜமாஅத்துல் உலமாவுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லையே. பிறகு இமாம்ஸ் கவுன்சில் தொடங்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு நான் பதில் சொல்கிறது சரியாக இருக்குமான்னு தெரியல. இதுக்கு வந்து இமாம் கவுன்சிலினுடைய மாநில தலைவர் வந்து பதில் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜமாஅத்துல் உலமாவுக்கு போட்டியாக உருவாக்கப்பட்டது அல்ல இமாம் கவுன்சில். சமூக உயிரோட்ட மாத இதழ் மற்றும் பிரஸ் 7 சேனல் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களோடு இணைந்திருக்க பிரஸ் 7 யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி.